வாழைத்தண்டு ஒரு 15 ரூபா அளவு இருக்கலாம். ஏன் 15 ரூபா அளவு அப்படின்னு சொல்கிறேன்னா, இவ்வளவு நீளம் மாதிரி இருக்கணும். இங்கேருந்து இவ்வளோ நீளம் மாதிரி இருக்கணும் இந்த வாழைத்தண்டு. அந்த வாழைத்தண்டில் மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிண்டே வந்துட்டோம்னா அது ஒல்லி ஆகிப்படும். அதுக்கப்புறம் அது ரவுண்ட் ரவுண்டாக திருத்தி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நார் எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதை பொடியாக திருத்தி வைக்கணும். அதுவும் கூட ஒரு 100 கிராம் பீன்ஸ் வாங்கிட்டு வந்து அதையும் நல்லா அலசி நரம்பெல்லாம் கிழிச்சு போட்டு நல்லா சின்ன துண்டாக கடலையாக திருத்தி அதோட கூட வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ இது ஒன்றுமா குத்தி கடுகு 2 உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகாயை போட்டு இந்த வாழைத்தண்டையும் அந்த பீன்ஸையும் போட்டு நல்லா சுருளை கிளறி வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த வாழைத்தண்டும் இந்த பீன்ஸும் சேர்த்து சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை நல்லா கரைச்சி வெளியேற்றிடும். இந்த வாழைத்தண்டு பீன்ஸ் சேர்ந்த இந்த கருமதை நம்ம வாரத்தில் 3 நாட்கள் சாப்பிட்டு வரலாம். மருத்துவர் கொடுக்குற மாத்திரைகளையும் சாப்பிடலாம். அதையும் சாப்பிட்டு நாம் இதையும் சாப்பிடும் பொழுது ஈஸியாக அந்த கற்கள்லாம் வெளியேறி உடம்பு ரிலாக்ஸ் ஆகிடும். சிறுநீரக கற்கள்லாம் ஒடிய போயிடும்.